என்ன பாருங்க, துளாராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குது. அதான் உண்மை. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு. சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு அப்படியே நல்ல நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதைவிட முக்கியமாக மிகப்பெரிய அளவில் இதுவரை பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் லாபம் கிடைக்காதவர்கள், சூதாட்டத்தில் பணத்தை பறிகொடுத்தவர்கள், ஏதேனும் ஒரு நிலையில் காசு பணத்தை இழந்தவங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, அவ்வளவு பேருக்கும் அப்படியே இழந்த பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய தன்மை, நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரங்களுக்கு வந்துருதுங்க. ஆக இந்த வருஷம் நடக்கக்கூடிய 3 பெயர்ச்சிகளும் நன்றாக இருக்கக்கூடிய இந்த தன்மையில 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அபரிதமான நல்ல லாபத்தை தருவார். என்ன லாபத்தை தருவார்? கடனை தீர்ப்பார், நோயை தீர்ப்பார், எதிர்ப்பை தீர்ப்பார், எதிரிகளை வலுவிழக்க வைப்பார், எதிர்ப்புகளை அடிபணிய வைப்பார், யாரை ஜெயிக்க முடியாது என்று நினைத்தீர்களோ அவர்களை ஜெயிக்க வைப்பார், புதிதாக அறிமுகங்கள் வர வைப்பார். இளைஞர்களுக்கு காதல் வரும். அந்த காதல் மோதல்ல முடியாம அந்த காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய தன்மை, வாழ்க்கை துணை இவர்தான் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்து வந்த கணவன் மனைவியருக்கு அப்படியே சேர்ந்து விடக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 2 பேருமே சம்பாரித்து குடும்பத்தை நல்ல விதமாக செய்யக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு என ஆகா ஓகோன்னு சுருக்கமாக 100 மார்க் அப்படியே தரக்கூடிய அமைப்பில் நல்லா இருக்குதுங்க. உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு இன்னும் நன்றாக இருந்தால் நான் சொன்னதை விட அதிக நன்மைகள் ஏற்படுங்க. பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எல்லா பலன்களும் நடக்கும். ஆனாலும் கஷ்டங்களை கொடுக்காத நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி.